Morning students, today we are going to learn about for each loop. For each loop is exclusively available in PHP. It works only with arrays. The loop iteration depends on each key value pair in the array. For each loop iteration, the value of the current array element is assigned to value variable and the array pointer is shifted by 1 until it reaches the end of the array element. ஸோ ஃபார் லூப் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது வந்து ஃபார் ஈச் லூப். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பிஹெச்பியில் மட்டும் நம்ம இந்த ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ மற்ற லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணலை. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எங்கே ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரேயில் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லூப் ஐட்ரேஷனை பார்த்திங்க அப்படின்னா ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடைய கீ வேல்யூ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீ வேல்யூ பேர் இந்த அரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேல்யூ அப்படின்றது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா லூப் ஐட்ரேஷனில் இந்த வேல்யூ ஆஃப் த கரண்ட் அரே எலமெண்ட், அரேயோட எலமெண்ட் வந்து எதோட வந்து அசைன் பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிளோடைய வேல்யூவோட நம்ம வந்து அசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இதுக்கு தான் வந்து நம்ம இப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அரேயில் தான் நம்ம ஃபார் ஈச்சை யூஸ் பண்ண போகிறோம். சின்டெக்ஸ் பாருங்கள், ஃபார் ஈச். ஸோ அரே கொடுத்தாச்சு ஆஸ் வேல்யூ. ஸோ அரேவுடைய நேம் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஆஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து கீவேர்டு கிடையாது, அதோடைய வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ ஓப்பன் பிரேஸ், அடுத்து கோட் டு பி எக்ஸிக்யூட்டட், கோடை நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் லூப்பில் 3 இது பார்த்தோம் இல்லையா, இனிஷியலைசேஷன், டிஸ்கன்ஷன், அப்டேஷன், அது மாதிரி இல்லை. இங்கே வந்து அரே அதோடைய வேல்யூ அதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்வன்ஸ்ன்றது தான் அரேவுடைய நேம். ஈக்குவல் டு வேல்யூ பாருங்கள் 18, 20, 32. இதை வந்து அரேயில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். அரே இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2. அப்போ அரேயோட எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 18, செகண்ட் எலிமெண்ட் 20, தேர்ட் எலிமெண்ட் என்னென்னா 32. இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் ஈச்சில் எக்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ்னு கொடுத்தாச்சு. ஸோ எக்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் அப்படின்னா எக்ஸ்ன்னு நம்ம ஒரு வேரியபிள் எடுத்துட்டோம். அந்த வேரியபிளை வந்து அரே வேல்யூவில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதுதான் பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லிச்சு. இப்போ எக்ஸ்னா என்னது, சீக்வன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ சீக்வன்ஸ்னால் நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் நமக்கு பிரிண்ட் பண்ண சொல்லி இந்த மாதிரி காமிக்கும். ஓகே, for each construct provides an easy way to iterate over arrays. ஸோ ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நம்ம அரேயில் வந்து ஈஸியாக நம்ம என்ன ஐட்ரேஷன் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணி அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஓகே, ஃபார் ஈச் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் வில் இஷ்யூ an error when you try to use it on a variable with a different data type or an uninitialized variable. இப்போ ஃபார் ஈச் வந்து நம்ம வந்து அரேயில் இல்லாட்டி ஆப்ஜெக்டில் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அப்படி மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பாக இருக்கும் பொழுதோ அப்படி இல்லாட்டி அன்இனிஷியலைஸ்டு வேரியபிளாக இருக்கும் பொழுதோ தான் நமக்கு வந்து எரர் காமிக்கும். ஸோ அப்போ சேம் டேட்டா டைப் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அரே அப்படின்றதால டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பை நம்ம இதில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ மேலே வந்து நம்ம வந்து இன்டீஜருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்டீஜர் அரே, இது வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பிஹெச்பியில் ஸ்டூடெண்ட் நேம் இதான் வந்து நம்மளுடைய அரே நேம். ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு அரே. பாருங்கள் சம் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, மகிழன், இனியன், நிலானி, இது மாதிரி ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபார் ஈச்சில் பாருங்கள் ஸ்டூடெண்ட் நேம் அஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸ்டூடெண்ட் நேம்ன்றது அரேயோட நேம், அதுக்கான வேல்யூ என்ன அந்த வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணணும். அதுதான் எக்கோவில் வேல்யூன்னு கொடுத்துறாங்க. ஸோ பிரேக் கொடுத்துறாங்க. ஸோ 1 by 1 நமக்கு அது வந்து டிஸ்பிளே பண்ணிவிடும். ஓகே, ஸோ பிஹெச்பி லூப் ஆஃபன் வென் யூ ரைட் கோட் யூ வாண்ட் த சேம் பிளாக் ஆஃப் கோட் டு ரன் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் இன் ஏ ரோ. Instead of adding several almost equal code lines in a script, we can use loops to perform a டாஸ்க். ஸோ பார்த்திங்கன்னா பிஹெச்பி லூப்பை வந்து ஸோ இந்த பர்டிகுலர் கோடிங் வந்து அகைன் அண்ட் அகைன் ஸோ ஒரு பிளாக் ஆஃப் கோட் ரன் ஆகுது. ஸோ அதே வந்து அடுத்த ரோவுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம ஈக்குவல் கோடே நம்ம என்ன பண்ணிக்கலாம், செவரல் டைம்ஸ் வந்து நம்ம ஸ்கிரிப்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறதா வந்து நமக்கு லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபார் லூப்னா என்ன, ஃபார் ஈச் லூப் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒயில் லூப். ஸோ ஒயில் லூப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒயில் லூப் இஸ் an important feature which is used for simple iteration logics. It is checking the condition whether true or false. It executes the loop if a specific condition is true.
ஸோ இந்த லூப் பாருங்கள், ஃபார் லூப் அப்படின்றது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதுலேயும் வந்து நம்ம ஐட்ரேஷன் டெக்னிக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், சிம்பிள் ஐட்ரேஷன் லாஜிக்காக தான் நம்ம ஒயில் லூப்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து கண்டிஷன் வந்து ட்ரூவாக ஃபால்ஸான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம லூப்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த ஒயில் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், நம்ம ஃபார் லூப்பில் பார்த்தோம் பாருங்கள், அதே மாதிரி தான். ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் லூப்பில் எந்த லூப்பை வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபார் ஈச் மட்டும் நம்ம அரேயில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மற்ற ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் லூப், இது 3 மெத்தடில் ஏதாவது ஒரு லூப்பை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பாருங்கள், இனிஷியலைசேஷன், ஒயில் லூப்புக்குள்ளே கண்டிஷன் கொடுத்துருக்கோம், இப்படி தான் நம்ம கொடுக்கணும், இதான் அதோடைய சின்டாக்ஸ். ஸோ கண்டிஷனாக பாருங்கள், ஒயிலில் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கணும், அடுத்து ஓப்பன் பிரேஸ் கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் n வரைக்கும் ட்ரூக்கான ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் அப்டேஷன் வரைக்கும் கொடுத்தாச்சு. அப்டேஷன் ஃபால்ஸ்னால் லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுக்கான இந்த மெத்தடில் தான் ஒயில் லூப்போடைய ஃப்ளோ வந்து ஒர்க் ஆகும். ஆனால் சின்டெக்ஸ் வந்து சிம்பிளாக தான் கொடுப்பாங்க. ஸோ சின்டெக்ஸில் பாருங்கள், ஒயில் கண்டிஷன் இஸ் ட்ரூ, கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். ஏன் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ ஆச்சுனாலே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றதால சிம்பிளாக சின்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ பிஹெச்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 10, நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டேன், ஸ்டூடெண்ட் கவுண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட வேல்யூ வந்து 10ன்னு அசைன் பண்ணிட்டேன். அடுத்து ஸ்டூடெண்ட் நம்பர்னு ஒரு வேரியபிள் எடுத்துட்டேன், அதோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு நான் கொடுத்துறேன். இதான் வந்து இனிஷியலைசேஷன் ஸ்டெப்பு. ஸோ இதில் ஒயிலில் பாருங்கள், ஸ்டூடெண்ட் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்டு கவுண்ட். நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட் நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டு கவுண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். கம்மியாக தானே இருக்குது. ஸோ 1 பாருங்கள், ஸ்டூடெண்ட் நம்பர்னால் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10, அப்போ 10ஐ விட 1 வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ ட்ரூ. இப்போ ட்ரூன்னும் போது கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். எக்கோவில் என்ன கொடுத்துருக்கோம், இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ், அப்போ த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 1 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணும். த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்து ஸ்டூடெண்ட் நம்பர் வேரியபிள் கொடுத்துறாங்க. அப்போ அதோடைய ஆன்சர் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும், 1ன்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஸ்டூடெண்ட் நம்பர் ++ன்னு கொடுத்துறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் இப்போ 2ஆக மாறிடும். திரும்ப ஒயில் லூப்பில் போய் செக் பண்ணணும், 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். அகைன் ஸ்டூடெண்ட் நம்பர் ++ன்னு போட்டதால் ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் 3. அப்போ திரும்பவும் நம்ம போய் செக் பண்ணுறோம், 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ கண்டிஷன் ட்ரூ, த நம்பர் இஸ் 3 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம்னா the ஸ்டூடெண்ட் நம்பர் 10ன்னு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ 10 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 10ஐ விட 10 லெஸ் வேல்யூ கிடையாது, ஆனால் ஈக்குவல் வேல்யூ. ஸோ அது வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும், இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 10 அப்படின்னு. ஸோ அகைன் ஸ்டூடெண்ட் நம்பர் 11 அப்படின்னு நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ போய் செக் பண்ணுவோம், 11 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நமக்கு செக் பண்ணும்போது, ஸோ 11 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் வேல்யூ இல்லையா, 10ஐ விட லெஸ் வேல்யூன்னு செக் பண்ணும்போது 11 வந்து மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குது. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ், அப்போது லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்படி தான் வந்து ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு do while loop. Do while loop always run the statements inside of the loop block at the first time execution. Then it is checking the condition whether true or false. It executes the loop if the specified condition is true. ஸோ நம்ம வந்து do while loopல while loopல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ், ஒயிலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, do while loop என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோடிங்கை வந்து ரன் பண்ணிடும், ரன் த லூப் கோடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோடை ரன் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா செக் பண்ணும் கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்றது. அதுதான் இதோடைய ட்ராபேக் அப்படின்றது. ஆனால் ஒயில் லூப்பில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்டிஷனை செக் பண்ணிவிடும், அப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒர்க் பண்ணும். ஆனால் டூ ஒயில் அப்படி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லூப் கோடை வந்து ரன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணும் செக் பண்ணுமே கண்டிஷன். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டூ ஒயில் லூப் ஆல்வேஸ் ரன் த ஸ்டேட்மெண்ட் இன்சைட் ஆஃப் த லூப் பிளாக் அட் த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூஷன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ரன் பண்ணிவிடும், அடுத்தது தான் என்ன பண்ணும் கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு செக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்து உங்களுக்கு டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் லூப், அடுத்து டூ சம்திங், அங்கே வேல்யூ திஸ் ஹேப்பன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ், ஒரு தடவை தான் அது ஒர்க் ஆகும். டூ வைல் லூப் ரன் த லூப்பிங் கோட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் செக் ஃபார் த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ, ட்ரூன்னும் போது திரும்ப போயிட்டு ப்ராசஸ் பண்ணும், அப்படி இல்லைன்னா லூப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளில வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் பாருங்கள், டூ ஸோ கோட் டு பி எக்ஸிக்யூட்டட், அடுத்தது பாருங்கள் க்ளோஸ் ப்ளேஸ், அப்புறம் தான் ஒயில் கொடுத்து கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறோம். இதுதான் டூ ஒயில், லாஸ்ட்டில் செமிகோலன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே,
ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ வந்து பிஹெச்பியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 10, ஸ்டூடெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 1. நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம்னா அதே ப்ரோக்ராமே எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டூ. ஸோ டூவில் போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த நம்பர் இஸ் அப்படின்னு போட்டு 1ன்னு பிரிண்ட் பண்ணிவிடும். ஏன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் நமக்கு கொடுத்தாச்சு 1, அப்போ 1ன்னு பிரிண்ட் பண்ணிவிடும். அப்புறம் தான் ஸ்டூடெண்ட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1 + 1 2. இப்போ தான் போய் கண்டிஷனை செக் பண்ணும். ஸ்டூடெண்ட் நம்பர் ஸோ செக் பண்ணும். 2 ≤ 10 செக் பண்ணும். ட்ரூ அப்படின்னா ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 2ன்னு பிரிண்ட் பண்ணும். அகைன் நமக்கு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். 3ன்னு 3 அப்படிங்கும்போது இப்போ போய் செக் பண்ணும். 3 ≤ ஸ்டூடெண்ட் கவுண்ட்டுன்னு ஸோ செக் பண்ணும். அப்போ கண்டிஷன் ட்ரூனா நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ எது வரைக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து நமக்கு 10 ≤ 10 அப்படின்னு நமக்கு செக் பண்ணும். ஸோ 10 அப்படின்னும்போது கண்டிஷன் ட்ரூ. ஸோ த நம்பர் இஸ் 10ன்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் 11 அப்படின்னு வந்தோடனே ஸோ 11 ≤ 10 செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு கிடைக்குது. ஸோ அவுட்புட் வந்து நமக்கு 10ஓட ஸ்டாப் ஆகிட்டு லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து லூப். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டர். ஸோ லூப்பை மட்டும் நமக்கு தனி சாப்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ லூப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபார் லூப், ஃபார் ஈச் லூப், ஒயில் லூப் அண்ட் டூ ஒயில் லூப். இந்த 4 லூப் தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒயில் லூப் அண்டு டூ ஒயில் லூப்னு கேட்கலாம்.